தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா திமுகவை மட்டுமே கடுமையா விமர்சிக்கிறதும் பாஜகவை பெருசா லைட்டா அப்படி டச் பண்றதும் இல்ல அதிமுகவை விமர்சிக்காம இருக்கிறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் விஜய் விமர்சிக்கிறாரா அப்படின்னு கேள்வியே பெருசா இருக்கு. ஏன்னா அவர் இன்னும் விஜய் நிறைய கூட்டங்கள் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட்டங்கள் வரணும், இன்னும் நிறைய கூட்டங்கள் வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா போன நாகை பேரணியில் கூட ரொம்ப உண்மைக்கு புறமான கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தார். ஒன்று வந்து அவர் வந்து மின்சாரம் கட் பண்ணுறதை பற்றி பேசினார். யாரும் மின்சாரம் கட் பண்ணல, அவங்க மாவட்ட அமைப்பாளர் தான் மனு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது நாகை மருத்துவக் கல்லூரியில் வந்து பிரசவத்துக்கான தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அங்கே பிரசவ டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாரு. இது மாதிரி அலையாத்தி காடுகள் வந்து கிட்டத்தட்ட 40 சதுர கிலோமீட்டர்லேருந்து இப்போ 90 சதுர கிலோமீட்டருக்கு அதிகப்படுத்தியிருக்கோம், அதை பற்றி ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு சொல்கிறாரு. அவர் கண்டென்ட் ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறாரா நம்ம முதல் பார்க்கணும். ரெண்டாவது இந்த விஜய் பற்றியான திருப்பி நீங்கள் கேட்குற கேள்விகள் தான் எனக்கு நிறைய அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. திடுதிப்புன்னு ஒரு அரசியல் கட்சிகள் அவர் சினிமா பாப்புலேட்னால ஊடகங்களை வந்து திருப்பியும் மைய அரசியல் கொண்டு வரது முயற்சியாகவே உங்களோட கேள்விகள் அமைதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார், நிறைய அரசியல் ரீதியான நிறைய கேள்விகள் பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட மனைவி வந்து டாக்டர் பிரியா, அவங்க வந்து பல் மருத்துவர். அண்ணா மேம்பாலம் அருகில் வந்து பிரியா டென்டல் கேர்னு கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகள் வந்து கவின் பிரபாகரன், அவர் சென்ட் மைக்கேல் பள்ளியில் வந்து 7வது வகுப்பு படிக்கிறார். தென்றல் 2வது பொண்ணு, அவங்க வந்து 3வது வகுப்பு படிக்கிறாங்க. கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு பகுத்தறிவு குடும்பம், அறிவியல் விழிப்புணர்வோட குடும்பம் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பம். ஸோ அதனால் எங்கள் வந்து மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, சுயமரியாதையோட பெரியார் கொள்கையில் வந்து தழைக்க வேண்டும் என்று ஒரு இனிமையான வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு வரோம்.